திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைய 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வசிக்கக்கூடிய சிவத்திருமதி செண்பகவல்லி ஞானப்பிரகாசம் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நற்றுணையாவது நம சிவாயவே. அனைத்து அடியார் திருவிடையிலையும் வணங்குகிறோம். 12 திருமுறைகளை அருளிய அருளாளர்கள் திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருநான கண்டர், ஆதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலியமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்கால் அம்மை, ஐயடிகள், சேரமான், ஒளிர்கீரர், கல்லாடனார், ஒன் கபிலர், பரணர், மெய்வுணர், இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி சாமி. சிவபெருமான். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக சேலம் மாவட்டம் பூசாரிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிவத்திரு பெருமாள் ஐயா அவர்கள். வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் ஒரு சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டனையும் புவனம் உய்ய இருட்கடவுண்டவ அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள்தன் திருவருளும் எனவும் கூடி பெருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே
செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். அற்புதம், அற்புதம் ஐயா. மீண்டும் திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக மீண்டும் திருமதி செண்பகவல்லி ஞானப்பிரகாசம் அம்மையார். ஆமா, வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள். அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே. திருமாமணி சேர்த்திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து அருமால் திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமாமணி சேர்த்திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றும் நன்றிங்க ஐயா. நன்றிமா, நன்றிமா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் வசிக்கக்கூடிய திருமதி சரஸ்வதி சுந்தரேசன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருப்பள்ளி எழுச்சி. வீட்டிலிருந்து உணரும் நின்னடியார், வீட்டிலிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தருத்தார் அவர் பலரும். மை பொரு கண்ணியர் மானுடத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. செப்பொரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானே. இப்பிறப்பருத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இப்பிறப்பருத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எழுந்தருளாயே. நம சிவாய. நன்றியா. நன்றிம்மா. அற்புதம், அற்புதம், அற்புதம். திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே நாம் திருமந்திரம் என்கிற நூலினை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே
நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களையும் மனமொழி மைகளாலே வணங்கி மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருமூல நாயனார் ஒரு வருடத்திற்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் இயற்றிய இந்த பாடலை பெரும் கருணையினாலே, சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற ஒரு அமைப்பின் மூலம் நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து சிந்தித்து வருகிறோம். அந்த ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கும், பிறந்து மொழி பயின்று பிறகு கடைசியில் நம் திருவடியை அடைவதற்கு, வாழும்போதே திருவடியை அடைவதற்கு அந்த ஞான ஆசானாக இருந்து காரிய குருவாக, காரண குருவாக, பிறகு கர்த்தாவாக சிவகுருவாக வந்து இந்த உலகத்திலிருந்து விடுதலை பெற்று, பிறகு இந்த மனத்திடமிருந்து விடுதலை பெற்று, பிறகு இந்த மயக்கத்திலிருந்து விடுதலை பெற்று, யார் ஒருவர் இந்த புருவ நடுவில் கொண்டு வந்து உங்களை சேர்த்தார்களோ அவர்கள் உங்களுக்கு சிவகுருவாக வருகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த குருவர்களுக்கு நம்முடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் சமர்ப்பித்து அந்த குருநாதருடைய பொற்பாதங்களின் மனமொழி மெய்களை நம் பணியச் செய்து வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். குருவர்களும் திருவருளும் பரிபூர்ணமாக நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றுள்ள அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் கிடைப்பதாக கிடைப்பதாக கிடைப்பதாக. குரு அருள் இல்லை என்றால் திரு அருள் இல்லை. ஏன் அப்படின்னா, அவர் இந்த சாமி குருவாக குருவை தயார் செய்யறார். எப்படின்னா, உயிர்களுடைய பக்குவங்களுக்கு ஏற்ப, உயிர்களுடைய மனோநிலைகளுக்கு ஏற்ப, அந்த வினைகளுக்கு ஏற்ப அந்த மானுட சட்டை தாங்கி அவர்களுக்கு அந்த செய்தியை கொடுத்து அந்த அறியாமையை நீக்கி வெளிச்சத்தை காட்டுவதற்காக குருவர்கள் நமக்கு தேவை. அப்ப அந்த குருநாதருடைய கையை நம்ம இறுக்கி பிடிச்சுக்கிட்டு நம்ம போனோம். அப்பதான் ஒரு தெளிவு ஏற்படும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. ஆமா. அப்போ அவரை நம்ம இறுக்கி பிடிச்சுக்கணும்னா எல்லாமே விளங்க ஆரம்பிக்கும், புரிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா ஒரு தலை சுத்தல ஏற்பட்டுரும். எல்லாம் நானே பார்த்துக்கிறேன், நானே இது பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்ம வழி தெரியாம தான் தவிப்போம். எங்கேயாவது போய் ஸ்ட்ரக் ஆகி நின்றுடும். அப்போ ஆத்மார்த்தமா நம்ம அந்த குருநாதர் மனசுக்குள்ள நினைச்சு, அப்பா இப்படி நிக்கிறோமே அப்படின்னு போதுதான் நமக்கு வழி ஒண்ணு பிறக்கும். அதான் சாமி. அதனாலதான் அந்த குருவர்களை எல்லாரும் வேண்டி நிக்கிறோம். சரி, அப்படி குருவர்களுடைய பரிபூர்ணமான ஆசையோட அடியனுக்கு ஞான கண்ணை திறந்து ஆகமங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்திய சிவானந்த பரமஹம்சருடைய பொற்பாதங்களின் மனமொழி மெய்களாலே வணங்கி, பிறகு சமய தீட்சை, சிவதீட்சை அளித்த பூனும்பட்டி ஆதீனத்துக்கும், பிறகு திருவாடுதுறை ஆதீனத்துக்கும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 12வது தலைப்பில் கலை நிலை என்கிற தலைப்பின் கீழே நாம் இன்றைக்கு 4வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பாடல். உடையொன்றி நின்றிடும் போதப்பிரானை உடையொன்றி நின்றிடும் போதப்பிரானை மடையொன்றி நின்றிட வாய்த்த வழியில் உடையொன்றி நின்றிடும் போதப்பிரானை மடை ஒன்றி நின்றிட வாய்த்த வழியில் சடையொன்றி நின்ற அச்சங்கரநாதன் விடையொன்றிலேறியே வீற்றிருந்தானே சடையொன்றி நின்ற சங்கரநாதன் சடையொன்றி நின்ற சங்கரநாதன் விடையொன்றில் ஏறியே
வீற்றிருந்தானே. சிவபெருமானே, சிவசிவா. இனி பாடல இந்த பதங்களை பிரிச்சு பார்க்கலாம். புடை ஒன்றி நின்றிடும் பூத பிரானை மடை ஒன்றி நின்றிட வாய்த்த வழியில் சடை ஒன்றி நின்ற அச்சங்கர நாதன் விடை ஒன்றில் ஏறி வீற்றிருந்தானே. பதமா பார்த்துட்டோம். இனி நமக்கு பொழிப்புரை தர்மயாதனை என்ன சொல்றாங்க பார்ப்போம். சிவபெருமானே, சிவசிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பொழிப்புரை. எஞ்ஞான்றும் உடனாய் நீங்காது நிற்கின்ற சிவபெருமானை சார மாட்டாது புறத்தே ஓடிய உணர்வு அவ்வாறு ஓடாது மடங்கி அவனை சார்ந்து நிற்றற்கு பொருந்திய பிரசாத யோக நெறிக்கண் அவன் இனிது விளங்கி நிற்கின்றான். திரும்பி ஒரு முறை பொழிப்புரையை படிக்கிறேன். எஞ்ஞான்றும் உடனாய் நீங்காது நிற்கின்ற சிவபெருமானை சார மாட்டாது புறத்தே ஓடிய உணர்வு எஞ்ஞான்றும் உடனாய் நீங்காது நிற்கின்ற சிவபெருமானை சார மாட்டாது புறத்தே ஓடிய உணர்வு அவ்வாறு ஓடாது மடங்கி அவனை சார்ந்து நிற்றற்கு பொருந்திய பிரசாத யோக நெறிக்கண் அவன் இனிது விளங்கி நிற்கின்றான். இதான் பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. விளக்கம் தர்மயாதனத்தை கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த பொழிப்புரை பார்த்தோம் இல்லையா? இத கொஞ்சம் யதார்த்தமா நமக்கு நம்முடைய சிகார சைவநெறி பாடசாலையில் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்க அடியார் பெருமக்களுக்கு புரியும்படி கொஞ்சம் சாதாரணமா பார்த்துருவோம். புடை ஒன்றி நின்றிடும் பூத பிரானை உடை ஒன்றி நிற்றல், அருகிலே நிற்றல். பூதங்கள் மொத்தம் 5. என்னென்ன பூதங்கள் உங்களுக்கு தெரியும்? பஞ்ச பூதங்கள் இருக்கிறது. ஆகாயம், வாயு, அக்னி, பிறகு நீர், பிறகு நிலம். இந்த பூதங்கள் ஒன்றி நின்றிடும் பூத பிரானை பூதநாதர், பூதநாதேஸ்வரர், பூதகணங்களின் தலைவர் சிவபெருமான் மட்டும்தான். கூடைன்னா பக்கமாக அருகிலே நின்று. அப்ப இந்த பூதங்களை நடத்துறது யாருன்னா சிவபெருமான். பஞ்சபூதங்களை நடத்துறது யாரு? சிவபெருமான். புடை ஒன்றி நின்றிடும் பூத பிரானை மடை ஒன்றி நின்றிட வாய்த்த வழியில். இந்த பூதங்கள், இந்த பஞ்ச பூதங்களையும் பார்த்து முதல்ல நம்ம பயப்படுவோம். ஒன்னும் அது நிலையில அளவா இருந்தா மட்டும்தான் நமக்கு எல்லாமே சரியா இருக்கும். ஆமா, ஒவ்வொரு பூதமும் இப்ப நீர் தன்னுடைய வீழ்ச்சி அதிகமா செலுத்துச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. மழை அளவுக்கு மீறினா நல்லா இருக்காது, வெள்ளம் தான். நிலநடுக்கம் வந்தா தன்னுடைய அச்சுல சுழலாம, தன்னுடைய நேர் அச்சுல சுழலாம கொஞ்சம் ஆட்டம் கண்டுச்சுன்னா எல்லா பில்டிங்கும் விழுந்துரும். உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய பணக்காரன், எவ்வளவு கோட்டீஸ்வரன், எத்தனை அடுக்கு வீடு கட்டினாலும் இந்த பூமின்ற பூதம் கொஞ்சம் ஆட்டம் கண்டுச்சுன்னா எல்லா அகங்காரத்தையும் அடக்கிடும். உங்களுக்கு நல்லா தெரியும், நிலநடுக்குன்னு அதுக்கு பேரு. அப்போ விட்டு எல்லாம் ஓடியாருவாங்க. அப்போ அதனுடைய அச்சுல சரியா படராம சுத்துது. எது? பூமின்ற பூதம், நிலம் என்கிற பூதம். அப்போ அது தவறுனா என்ன ஆகும் அப்படின்னா சேதம் விளையும். அப்ப அந்த பூதத்தை ஆளணும் இல்லையா? ஒருத்தன் ஆளணும். பூதநாதேஸ்வரர், பூமிநாதேஸ்வரர், பூதநாதேஸ்வரர், பூமிநாதேஸ்வரர் பூமியை தன் பிடராம தன் அச்சில சுத்த வைக்கணும் இல்லையா? அப்போ இது தன்னுடைய பணியை கரெக்டா செய்யறதுக்கு ஒரு பூதநாதர், பூத கணம் தேவைப்படுது. பூமிநாதர் வரார். அப்போ அது தன் அச்சில் சரியா சுத்தாம கொஞ்சம் மாறுபட்டு சுத்துச்சுன்னா நிலநடுக்கம் வந்துடும், சேதாரம் நிகழ்ந்துடும். அப்போ அதை அளவா வச்சுக்கணும். அப்போ பூதப்பிரானை
புடையொன்று நின்னிடம் பூத பிரானே. அப்ப எல்லா பூதங்களுக்கும் தகப்பனா யார் இருக்கிறது? சிவபெருமான் இருக்கிறார். இப்ப பாருங்க, அப்ப மண்ணாழ்வான் விண்ணாழ்வான் அப்படின்னு சொல்றோம். மண்ணாலும் வேதியனை விண்ணாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. மண்ணாலும் மண்ணாலும் ஒரு சொல்லிட்டு அப்பா பேரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் விண்ணாலும் வேதியனேன்னு வரும். இந்த 2 பாட்டு, இந்த 2 வரி நல்லா இருக்கும். அதாவது மண்ணுலகும் விண்ணுலகும் உம்மதே ஆட்சி, நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசி செய்யலுற்றால் என்ற பாட்டுல திரு ஓனகாந்தன் தவியில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாரு, மண்ணுலகம் விண்ணுலகம் உம்மதே ஆட்சி. அதிகாரம் ஒண்ணுதான். இங்க என்னதுன்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இங்க என்னதுன்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்கு? உணர்ந்துட்டாரு அவரு. உணர்ந்ததுனால தான் சொன்னாரு, மண்ணாலும் அதான் மண்ணுலகம் விண்ணுலகம் உம்மதே ஆட்சி, மலையறையன் பொற்பாவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி ஒண்ணு வரும். அழகா இருக்கும். சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம். அது மாதிரி இந்த மண்ணுன்ற பூதம் தன் அச்சுல மாறாம பூமி சுத்தணும்னா அதுக்கு அந்த பூதநாதன் பூமிநாதன் தேவைப்படுகின்றான். அந்த மண்ணுன்ற பூதத்துக்கு மட்டும்தானா? இல்ல. அதுல சூழ்ந்திருக்கிற 75% தண்ணீர் இருக்கு இல்லையா, அத மிகையாகாம குறையாம அப்படியே கடல்ல மெயின்டைன் பண்றாரு சாமி. இந்த மனுஷன் முதல்ல பார்த்து பயந்தது தண்ணியை பார்த்தான். ஏன்னா எந்த பக்கம் போனாலும் தண்ணி இருக்குது. அதெல்லாம் அதை கடவுளாவே மாத்திட்டான். பூமி தான் அந்த கடல்ல சுமக்குதுன்ற அறிவே இல்லாம கடலை பார்த்து பயந்துட்டான். இதுக்கப்புறம் கடல் பயம், அதான் தண்ணியை பார்த்து பயந்துட்டான். அலையெல்லாம் பார்த்து பயந்து என்ன பண்ணா, திருப்பார்கடல் எண்டு முடிஞ்சு போச்சு. அப்ப நீர் தான் சூழ்ந்திருக்குது. அப்ப இந்த உலகத்திலே அதிகமா இருக்கிறது 75% நீர். அதனாலதான் நீர் அயனன். படுத்திருக்கிற தண்ணின்றதான் தண்ணி படுத்தான் கிடக்கும், எழுந்து நிக்காது. அது சயனிச்சிருப்பதுனால அப்ப இந்த உலகம் நீரால் ஆனது, நீரின்றி அமையாது அப்படின்றதுனால அது புனல்வாதமா மாறி வைணவம் போய் சேர்ந்துச்சு. வைணவ மதம் எங்க வந்துச்சு? வைணவ நெறி எப்படி வந்துச்சு? இந்த நீரை பார்த்து வந்துச்சு. 108வது திவ்ய தேசம் எங்க இருக்குது? திருப்பார்கடல்ல இருக்குது. அப்போ நீரை பார்த்து பயந்தோம். அந்த நீரை சுமக்கிறது பூமி தாண்டான்ற அறிவு நமக்கு வரல. அப்போ இந்த பூமி தான் நீரை சுமக்குது 75%. அப்ப உலகத்துல 75% சூழ்ந்து இருக்கிறதுனால அவங்க எங்க முடிக்கிறாங்கன்னா, நீர் தான் அந்த உலகத்தை ரட்சிக்குது அப்படின்றதுனால அவங்க புனல்வாதத்துல வெற்றி பெற்று புனல்வாதத்துல என்ன பண்றாங்க? நிக்கிறாங்க. சயன கோலத்துல இருக்கிற பெருமாளை அவங்க வணங்குறாங்க. சயன கோலத்துல இருக்கிற பெருமாள் யாரு? 75% நீர். 75% ஆஃப் நீர் இருக்கு இல்லையா, அந்த நீருடைய மொத்த தொகுதி தான் ஸ்ரீரங்கம். அதனாலதான் அந்த இடத்துல என்னது தலம்? என்ன தலம் இருக்குது நமக்கு சாமிக்கு? ஜலகண்டேஸ்வரர். சாமிக்கு என்ன பேரு? ஜலகண்டேஸ்வரர். ஆமா, அகிலாண்டேஸ்வரி உடனாகி ஜலகண்டேஸ்வரர் சாமிக்கு பேரு. ஆமா, அந்த தலம். அப்போ அங்க நீர் என்னவா இருக்கு? சயனித்து இருக்குது. அதனாலதான் அதுக்கு ஸ்ரீரங்கம். ரங்கம்னா படுத்து உறங்குற இடம். நீரால் சூழப்பட்டது. அந்த நீரை பார்த்து பயந்தோம்னா அதுவும் கடவுள் ஆயிடுச்சு, நீர் ஆயிடுச்சு. அப்ப முதல் பூதம் மண்ணு. தலைகீழ போறோம் நம்ம. அப்போ மண்ணுக்கு மேல இருக்கிற நீரு. அப்போ பூமி தன் அச்சில சுழறதுக்கும் மண்ணுன்ற பூதத்துக்கும் சாமி வேணும். அப்ப பூதநாதனா இருக்கிறார், பூமிநாதனா இருக்கிறாரு. 2வது நீர் தன் சுழற்சியில மிகாம குறையாம கரெக்டா அளவா இருக்கணுன்றதுக்காக ஜலகண்டேஸ்வரரா இருக்காரு. வேலூர்ல சாமிக்கு பேர் ஜலகண்டேஸ்வரர் தான். ஜம்புகேஸ்வரர். ஜம்புலிங்கம், ஜலம் எல்லாம் ஒண்ணுதான். அப்போ அந்த நீரை ஆட்சி செய்யறதுனால சாமி ஜம்புகேஸ்வரர், ஜலகண்டேஸ்வரர். அந்த பூதம் சரியா இயங்கணும் இல்லையா? உடை வென்று நின்றிடும் பூத பிரானே. அப்ப பூதங்கள் சரியா இயங்கணும்னா சாமி வேணும். அப்ப மண்ணை ஆள்கிறார், பிறகு நீரை ஆள்கிறார், பிறகு அடுத்த பூதம் என்ன? நெருப்பு. இந்த நெருப்புன்ற பூதம் இல்லைன்னா என்ன நடக்கும்? உயிர் இருக்காது, அவ்வளவுதான். எப்படி இருக்கிறதுக்கு ஆதாரமா இருக்கிற இந்த நிலம் வேணுமோ, எப்படி உயிர் வாழறதுக்கு நீர் வேணுமோ, நீர் என்ற பூதம் வேணுமோ, அதுபோல இந்த உயிர் நெருப்பாலானது.
உயிர் நெருப்பாலானது, மனம் நீராலானது, இந்த உடல் மண்ணாலானது. நல்லா குறிப்பெடுத்து வச்சுக்கங்க. குறிப்பெடுத்து வச்சுக்கங்க. அப்போ பூதங்கள் எப்படி நம்ம உடம்புக்குள்ள செயல்படுதுன்னா, பஞ்ச பூதங்களும் தனியா எடுக்க முடியாது. ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது. உடம்பாகிய மண்ணு, மனமாகிய நீரை சுமக்கிறது. மனமாகிய நீர் அக்னியிலிருந்து வந்தது. அந்த அக்னி தான் நம்முடைய உயிர். அதுதான் ஆன்மா. அதான் உயிர். இந்த அக்னின்ற பூதம் புறத்தேயும் இருக்கு, அகத்தேயும் இருக்கு. நாம உயிரோட இருக்கிறது இந்த அக்னி தான். இந்த உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, ஜுரம் வந்துருச்சுன்னு சொன்னா, என்ன இப்படி கொதிக்குது குழந்தைக்குன்றோம். தொட்டு பார்த்தா இவ்வளவு அனல் அடிக்குது. அப்ப எங்கிருந்து வந்துச்சு அந்த அக்னி? சூடு இல்லைன்னா, சொரணை இல்லைன்னா உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ சூடாகவும் சொரணையாகவும் இறைவன் நமக்கு உள்ள இருக்கிறாரு. சூடு சொரணை இருக்குதான்னு கேட்கறாங்கல்ல. எங்கேயாவது உனக்கு சூடு சொரணை இருக்குதான்னு கேட்கறாங்க இல்லையா? அந்த சூடு இறைவன். அதுதான் அண்ணாமலை, அக்னி தலம். அதுதான் சூடு, அதுதான் சொரணை. அப்ப அது இல்லைன்னா சூடு இல்லை, சொரணை இல்லை. கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்குதான்னு கேட்கறாங்க இல்லையா? அப்ப அந்த பூதம் இல்லைன்னா நமக்கு சூடு சொரணை இல்லை. அப்ப அக்னின்னு ஒண்ணு இருந்தா மட்டும்தான் இந்த உடம்பு, இந்த உயிர் இதுல இருக்கும். பாருங்களேன் எப்படி நம்ம சார்ந்து வாழுறோம் பாருங்களேன். ஒண்ணு மண்ணு உடம்புக்கு உண்டானது, உடம்பு மண்ணுக்கு உண்டானது. இந்த மனம் நாராயணனாகிய நீருக்கு உண்டானது. இந்த உயிர் அக்னிக்கு உண்டானது, அண்ணாமலையாருக்கு உண்டானது, அதாவது ருத்ரனுக்கு உண்டானது. அடுத்த பூதம் இந்த பூதநாதரை இப்படி மண்ணு, அப்புறம் நீரு, அதுக்கப்புறம் நெருப்பு. இந்த நெருப்புக்கு அப்புறம் ஒரு பூதம் இருக்கு. ஏன்னா இந்த உயிர் வாழணும்னு சொன்னா, நெருப்பு தொடர்ந்து எரியணும்னு சொன்னா, வித்தவுட் ஆக்சிஜன் பிராணன் இல்லாம ஒரு நெருப்பால எரிய முடியாது. ஒரு தீபத்தால எரிய முடியாது. ஒரு தீபத்தை ஏத்தி கண்ணாடி குடுவையில மூடுனீங்கன்னா விளக்கு அணைஞ்சிரும். ஏன்? ஒரு சின்னதா ஒரு ஓட்டை வச்சாதான் தீபம் எரியும். ஏன்னா அதுக்கு தேவை என்ன வேணும்? எரிவதற்கு ஆக்சிஜன் வேணும். எப்படி உயிர் வாழறதுக்கு ஆக்சிஜன் வேணுமோ அது போல இந்த உடம்புன்ற நெருப்புக்கு, உள்ள இருக்கிற உயிர்ன்ற நெருப்புக்கு மூச்சுன்ற பிராணன்ற சுவாசம் தேவைப்படுது. எப்படிப்பட்ட ஒரு தொடர் நிகழ்வு பாருங்களேன் இந்த உடம்பு. அப்ப முதல் பூதம் மண்ணு, இரண்டாவது பூதம் நீரு, மூணாவது பூதம் நெருப்பு. அந்த நெருப்பு இருக்கணும்னு சொன்னா உள்ள பிராணன் வந்து போணும். அதான் காளஹஸ்தி. அண்ணாமலையார பார்த்தோம் அக்னியில. இப்ப உள்ள வந்து போறது காளஹஸ்தி. அதுதான் வாயுக்குண்டான தலம். அதான் வாயு. பிராணனா வராரு சாமி. அப்ப இந்த பூதம் வாயு என்கிற பூதம், சாமி என்ன பேர் அவருக்கு? சாமிக்கு என்ன பேர் பெருமாளையா? காளஹஸ்தில காளஹஸ்தில சாமிக்கு பேர் என்னங்கய்யா? யாருக்காவது தெரியுமா? காலத்திநாதர் தானே? காலத்தியப்பன். காலத்திநாதர் தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன். சிவபெருமானே, சிவசிவா. அப்போ அந்த பூதத்துக்கு தலைவனா சாமி என்ன பண்றாரு? காலத்தீஸ்வரர், காலத்திநாதர், காளஹஸ்தீஸ்வரர் சொல்றாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி ரட்சிக்க யார் வர்றதுன்னா, இப்ப இந்த உயிராகிய அக்னி தொடர்ந்து செயல்படணும்னா வாயுவாகிய பிராணன் நிச்சயம் வேணும். அப்ப அந்த பூதமா சாமி நம்முடைய நாசி வழியா உள்ள வந்து போறாரு.
அப்ப நம்ம உயிரோட தொடர்ந்து இருக்கணும்னா எந்த பூதம் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது? காற்று என்கிற பூதம் நமக்கு தேவைப்படுது. அப்ப அந்த காற்றுக்கு கடவுளா இருக்கிறது யாரு? அப்ப காற்றே கடவுள்னா. நல்லா தெரிஞ்சவங்க முதல்ல மண்ணே கடவுள், அப்புறம் நீரே கடவுள், அப்புறம் நெருப்பே கடவுள். அப்புறம் ஆ நல்லா தெரிஞ்சவங்க மண்ணே கடவுள், பிறகு நீரே கடவுள், பிறகு நெருப்பே கடவுள், அப்புறம் காற்றே கடவுள்னு முடிச்சாங்க. இது அறிவு நிலை. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அறிவு நிலை, படிநிலை, படிநிலை. எது எது எதனால நம்ம உயிர் வாழுறோம் அப்படின்னும் போது முதல்ல மண்ணு. மண் இல்லைன்னா விவசாயம் இல்லை. அடிப்படை அதுதான் தாங்குது. அப்போ அதை வணங்குனாங்க. பூமி தாயை வணங்கினாங்க. பெண்பாலா பார்த்தாங்க. பூமியை வந்து பெண்பாலா பார்த்தாங்க. அப்ப அந்த பூதத்துல இருந்து அதுக்கப்புறம் நீரை வணங்குனாங்க, மழையை வணங்குனாங்க, வான் சிறப்பு. அப்புறம் நெருப்ப வணங்குனாங்க. ஏன்னா நெருப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மனுஷன் பச்சையா தான் சாப்பிட்டான் எல்லாத்தையும். மனித நாகரிகத்தின் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு எதுன்னா சக்கரமும் நெருப்பும் தான். சக்கரம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நாகரிகம் பெருசா மாறுச்சு. மனித நாகரிகம் பெருசா வளர்ந்ததுக்கான காரணமே சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான். மனித நாகரிகம் மிக சிறப்பான இடத்துக்கு வந்ததுக்கு நெருப்பு ஒரு காரணம். என்னைக்கு சிக்கி முக்கி கல்ல வச்சு நெருப்ப கண்டுபிடிச்சானோ, அன்னையிலிருந்து நெருப்பின் பயன்பாடு ஒரு உன்னதமான நிலையை தொட்டுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் சுட்டு தான் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் எல்லாம் சுட்டு சாப்பிட்டான். அப்படி வந்ததுதான் இந்த சமையல். அப்போ நெருப்புன்ற போதும் சூடு, சொரணை பத்தி சொன்னேன் நான். அப்ப சூடு, சொரன்னா உயிரு. சூடு, சொரணன்னா என்னது? உயிரு. இந்த நாய்க்குட்டி வாங்குறவங்க, இந்த விலை கொடுத்து வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல பொதுவாவே ஒரு நாய்க்குட்டி நமக்கு வேணும். வீட்ல ஒரு நாய் வளர்க்கணும் ஆசைப்படுறவங்க, நல்லா 5 குட்டி, 6 குட்டி போட்டிருக்கும். 5 குட்டி போட்டிருக்குன்னா, அதுல ஒரு குட்டி எடுத்து வந்து வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நாயோட காத புடிச்சு தூக்கி பார்ப்பாங்க. அந்த காத புடிச்சு தூக்குனா கத்தவே இல்லன்னா, அந்த நாய வாங்க அத எடுத்துட்டே வரமாட்டாங்க. ஏன் எடுக்க மாட்டாங்கன்னா, அதுக்கு சூடும் இல்ல, சொரணையும் இல்ல. அத எடுத்துட்டு போய் வளர்த்து நம்ம என்ன வெறும் சாப்பாடு போட்டு வச்சுக்கிறதுலாம் அப்புறம் இல்ல. அந்த காத புடிச்சு தூக்கும்போது நல்லா கவா கவான்னு கத்தணும். கத்துச்சுன்னா அதுக்கு சூடு சொரணை இருக்குது. அத எடுத்துட்டு போய் என்ன பண்ணலாம் நம்ப? இது வீட்ட பாதுகாக்கும். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணோம்? நம்மளுக்கு மேல விசுவாசமா இருக்கும். அப்படின்னு சொல்லி அந்த காத தூக்கி பார்த்த உடனே அதுக்கு தெரியும். அந்த காத தூக்குன உடனே நாய் கத்த ஆரம்பிக்கும். அப்ப கத்த ஆரம்பிச்சதுன்னா, அதுக்கு சூடு இருக்குது, சொரணை இருக்குது. அந்த நாய நம்ம வளர்க்கலாம். எந்த நாய எடுத்துட்டு போணும்னு முடிவு பண்ணும்போது, அந்த குட்டிலாம் எல்லாம் நல்லா தான் இருக்கும். அதுல ஒரு ஆம்பள நாயா பார்த்து, அந்த ஆம்பள நாய்க்குட்டி என்ன பண்ணணும், காது புடிச்சு தூக்கி பார்க்கணும். தூக்கி பார்த்த உடனே, கத்தவே இல்ல அப்படின்னா, அந்த நாய நம்ம வளர்த்து பிரயோஜனமே இல்ல. ஏன்னா, அது இருக்கும், சாப்பிடும், போகும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் விழிப்புணர்வா நம்ம வீட்ட பாதுகாக்காதுன்ற ஒரு முடிவுல என்ன பண்ணுவாங்க, தூக்கி பார்த்த உடனே கத்தும். ஒரு கீச்சு கீச்சுன்னு கத்தும். அப்படி கத்துச்சுன்னா, கையா கையான்னு கத்தும். அப்படி கத்துச்சுன்னா அத வளர்க்கலாம். அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அப்ப என்ன இருக்கணும் முதல்ல? சூடு, சொரணை இருக்கணும். அப்போ உடம்புல சூடு, சொரணையாக இருக்கிறது யாருன்னா, சாமி இருக்கிறாரு. அப்ப அந்த சூடு, சொரணைன்னு ஒண்ணு இல்லன்னா, சாமி இல்லன்னா, உயிர் இருக்காது. அதுதான் இந்த நெருப்புன்ற பூதம். இந்த நெருப்புன்ற பூதம் தொடர்ந்து நம்ம உடம்புக்குள்ள எரியலன்னா, நாம உயிரோடு இருக்க மாட்டோம். அப்ப இந்த தொடர்ந்து அந்த ஜோதி, அந்த அக்னி எரியணும்னா, பிராணன்னு ஒண்ணு வேணும். அதுதான் வாயுன்ற பூதம். அந்த காளஹஸ்தின்னு சொல்லக்கூடிய இறைவன், காலத்தியப்பன் நமக்கு மூச்சாக வந்து போறான். உள்ள வர மூச்சு மகேஸ்வரன், வெளிய போற மூச்சு மகேஸ்வரி. அப்போ பூமிநாதனாக இருந்தவர், பிறகு ஜம்புகேஸ்வரனாக நீருக்கு தலைவனாக ஆனார்.
பிறகு அண்ணாமலையாராக வந்தார். பிறகு காலத்தி அப்பனாக மிளர்கின்றார். இப்படி பூதங்களுக்கு நாதனாக, பூத பிரானாக, கடைசியில் ஆகாயத்துக்கு தலைவனாக நிற்கின்றார். நம்ம தலைகீழ போயிட்டோம். மேல இருந்து வந்திருக்கணும் கீழ. நம்ம கீழ இருந்து மேல போறோம். உடையொன்றி நின்றிடும் பூதப்பிரானை, பூதநாதனை பத்தி பேசுறோம். அப்போ இந்த வாயுவாக இருக்கக்கூடிய, காற்றாக இருக்கக்கூடிய இறைவன் காலத்தி அப்பன், அந்த அப்பனுக்கும் மேல மிகப்பெரிய ஒரு அப்பன் இருக்கிறான். இந்த பூதத்துக்கு மேல ஒரு பெரிய பூதம் இருக்கு. ஏன்னா இந்த பூதம் எங்கிருந்து வருது, இப்போ ஒவ்வொரு பூதமும் எங்கிருந்து வருதுன்னு நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ அந்த வாயு என்ற பூதம் நம்மளை ரட்சிக்குது. பிராணனா வருது, பிராணநாதனா இருக்கிறாரு. எப்படி பூத பிராணனா இருக்கிறோம், அந்த பூத அதான் பிராணனா இருக்கு. அது பிராணன்னாலே உயிர் தான். பிராணநாதன்னாலே முடிஞ்சு போச்சு. உயிர் தலைவா, என் உயிர் தலைவா அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மூச்சு என்ற பிராணன், அதாவது வாயு பூதம் எங்கிருந்து வருதுன்னா ஆகாயத்திலிருந்து வருகிறது. அந்த ஆகாயம் என்கிற பூதத்துக்கு இறைவனுக்கு என்ன பேரு? சிதம்பரம். சிதம்பரம்ன்ற தலம் எதுக்கு? ஆகாயம். சிதம்பரம்ன்ற தலம் எதுக்கு? ஆகாயம். இந்த ஆகாயத்துல தான் மற்ற பூதங்கள் எல்லாமே ஒடுங்குது. இந்த ஆகாயத்துல தான் எல்லா பூதங்களும் ஒடுங்குது. அந்த ஆகாயத்துக்கு தலைவனாக இருக்கின்றவன் வானாகி, மண்ணாகி, வலியாகி, ஒலியாகி, ஊனாகி, உயிராகி, உண்மையுமாய், இன்மையுமாய், கோனாகி, யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டி வானாகி நின்றாயி என் சொல்லி வாழ்த்துவேனே. அப்போ உடம்பாகி மண்ணாகிய உடம்பும், மனமாகிய நாராயணனும், நீரும், உயிராகிய நெருப்பும், அப்புறம் அந்த உயிருக்கு மேல இருக்கக்கூடிய அந்த நீர் என்ற பூதத்துக்கு ஜம்புகேஸ்வரன் சொன்னேன். சாமிக்கு ஈஸ்வரனா பார்க்கும்போது ஜம்புகேஸ்வரனா பார்க்கணும். அவன் நாராயணனா படுத்து கிடக்கிறதுனால அவன் நாராயணனா பார்க்கிறோம். மண்ணுன்றதா அவனுக்கு பிரம்மனா பார்க்கிறோம். பூமிநாதர் எப்படி பார்க்கிறோம்? பிரம்மபுரீஸ்வரர்ன்றாங்க. பிரம்மா. அப்ப மண்ணு பிரம்மனுக்கு சொந்தம், நீரு நாராயணனுக்கு சொந்தம், நெருப்பு சிவபெருமானுக்கு சொந்தம். அப்படி பிரிச்சிடலாம் பூதங்கள். அப்புறம் மேல வாயு சிவபெருமானுக்கு சொந்தம். மேல இருக்க 3 டிபார்ட்மெண்ட் சாமி தான். ஆகாயமா இருக்கிறது சிதம்பரம் நடராஜர். அவ்வளவுதான். இந்த ஆகாய பூதத்துல இருந்து தான் சாமி இறங்கி வரும்போது மகேஸ்வரனா இறங்கி வராரு. அந்த ஆகாயத்துல இருக்கும்போது சதா சிவனா இருக்கிறாரு. சதா சிவனா இருக்கிற சிவபெருமான் கொஞ்சம் இறங்கி வரும்போது மகேஸ்வரனா இறங்கி வராரு. அதான் மூச்சு காத்து. நமக்கு மூச்சு காத்தா இறங்கி வந்த சிவபெருமான் மகேஸ்வரனா இருந்தவரு ருத்ரனா நமக்கு உயிரா இருக்கிறாரு. அதான் அக்னி. நமக்கு ருத்ரனா இருந்த அக்னி கொஞ்சம் இறங்கி வந்ததுன்னா கொஞ்சம் வேர்வையா வந்தா அதான் நாராயணன். அதான் நீரு. அந்த நாராயணன்ற நீர் கொஞ்சம் இறங்கி வந்து பனிக்கட்டா மாறி, அது பனிக்கட்டு கெட்டியா மாறி, இன்னும் கெட்டியா மாறிச்சுன்னா அது மண்ணு. நான் கேட்கிறேன், மேல இருந்து மழை விழுறதுக்கு பதில் பனிக்கட்டி விழுந்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. தலையெல்லாம் பிச்சுக்கு போயிடும். ஊரெல்லாம் ஒரு 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 பனிக்கட்டி அப்படியே ஒண்ணும் பெருசு பெருசா இருந்தா எப்படி இருக்கும்? வாராங்கல்ல மாதிரி வந்து விழும். ஒரு வீட்டுல கார் நிறுத்தி வச்சுக்கிறீங்க, மேல இருந்து பனிக்கட்டி, சின்ன சின்ன பனிக்கட்டி விழுந்தா தப்பிச்சிருக்கும். ஒவ்வொரு பனிக்கட்டியும் 2 கிலோ 3 கிலோ இருந்தா எப்படின்னா தாங்க முடியுமா? தாங்கவே முடியாது. விழுந்ததுன்னா அப்படியே கார் சொட்டையா போயிடும். ஏதோ கருணையினால பனிக்கட்டி மழை வந்து விடுது. சாமி அப்படியே மொத்தமா பனிக்கட்டி கீழே போட்டாருன்னா என்ன ஆகும்? நினைச்சு பாருங்க. அவ்வளவுதான். மொத்தமே காலி. அப்ப சாமி எப்படி வர்றாரு? ஆகாயமா இருக்கின்ற நடராஜர், அதாவது சதாசிவம்,
பிறகு மகேஸ்வரனா மூச்சா இறங்கி, பிறகு அக்னியாக இருக்கின்ற அந்த ருத்ரன் அக்னியா இறங்கி வராரு. அதுக்கப்புறம் அந்த பூதத்துல இறங்கி வரும்போது நாராயணன் சயனமா இருக்கு, நீரா வந்துருது. அதுக்கப்புறம் மண் ஆகுது. அதான் பிரம்மதேவன். ஆனா தலங்கள்னு பூதங்கள்னு பார்க்கும்போது நம்ம தலங்கள் எப்படி பிரிக்கிறோம்? மண்ணுக்கு உண்டான தலம் ஆரூர், ஆரூரா, 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 தியாகேசா அப்படின்றோம். கச்சி ஏகம்பன், ஏலவார் குழலி உடனாகிய கச்சி ஏகம்பனை மண்ணுக்கு உண்டான தலமா பார்க்கிறோம். மண்ணுன்ற பூதம். அப்புறம் நீருன்ற பூதத்துக்கு ஜலகண்டேஸ்வரர், ஜம்புகேஸ்வரர், திரு ஆனைக்கா, அகிலாண்டேஸ்வரி, அது நீருக்கு உண்டான தலம். பிறகு நெருப்புக்கு உண்டான தலம் அண்ணாமலையார். பிறகு வாயுக்கு உண்டான தலம் காளஹஸ்தி, காலத்தியப்பன். பிறகு ஆகாயத்துக்கு உண்டான தலம் சிதம்பரம். இப்படி பூதங்களுக்கு எல்லாம் தலைவனாக பிரானாக இருக்கின்றான். இப்படிப்பட்ட பூதங்களை சரியா முறையா கொண்டு போய் மடை ஒன்று நின்றிட வாய்த்த வழியில் உடை ஒன்று நின்றிடும் பூத பிரானை. அப்போ ஒவ்வொரு பூதத்துக்கும் பக்கமா நின்று அதுக்கு தலைவனாக இருக்கின்ற இறைவன் அந்த பூதங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு சேர கொண்டு வந்து மடை ஒன்றி நின்றிட, மடைன்னா வழி, அதான் புருவ நடு. அப்போ இந்த பூதங்களை மொத்தத்தையும் கொண்டு வந்து சதாசிவனுடைய பாதத்துல விடணும். அதான் புருவ நடுவுல சதாசிவமா இருக்கிறார். மண்ணை கொண்டாடணும், நீரை கொண்டாடணும், வாயுவை கொண்டாடணும், அக்னியை கொண்டாடணும், கொண்டாந்து எங்க நிறுத்தணும்? ஆகாயத்துல நிறுத்தணும். இப்படி யார் ஒருத்தர் நிறுத்துறாங்களோ அவங்களுக்கு சதாசிவன் சங்கரன் விடை ஒன்று ஏறிய வீற்றிருந்தானே. அப்ப என்ன சொல்றாரு சாமி திருமூலர்? நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த பூதங்களை முறையா கொண்டு வந்து புருவ நடுவுல சேர்த்துரு சாமி. கொஞ்சம் கையடங்கி கால் அடங்கி இரண்டா சொல்றாங்களா? இல்ல, அடங்க மாற்றானே, அடங்க மாற்றானே. துரு 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 துருன்னு இருக்கிறான். எதையாவது பிடிச்சு நோண்டிக்கிட்டேன் சொல்றான்ல. ஐயோ அவனை உள்ள விடாதீங்க, போட்டு எதனா பண்ற, டிவி எதனா பண்ற போறான், லேப்டாப் எதனா பண்ற போறான், இதை முறுக்கி விட்டுற போறான். ஏய் கொஞ்சம் கையடங்கி இருடா, கால் அடங்கி இருக்குன்றல. அதுதான் மண்ணுன்ற போதும், அதுதான் மண்ணுன்ற போதும். இந்த உடம்பு ஒடுங்கி நிக்கணும். அப்ப அந்த உடம்பு ஒரு கால் மேல தூக்கி போட்டு முதுகெலும்பு நேரா வச்சு சின்முத்திரையை பிடிச்சு புருவ நடுவுல கவனத்தை வச்சு எல்லாம் வல்ல இறைவனை பாக்குறது மண்ணாலான தொண்டு. இந்த உடம்பாலான தொண்டு எதுன்னா இதுதான் தவம். அப்ப மண்ணுன்ற போதத்தை நீங்க வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தவத்தில் அமர வேண்டும். சரி சாமி, என் உடம்பு உட்காந்துருச்சு, என் மனம் உட்காருமா? மனத்தினுடைய இயல்பு என்ன? அலை. அலைகள் ஓய்வதே இல்லை. அலைகள் ஓய்வதே இல்லை. ஏன் அலைகள் ஓய்வதில்லை? பாருங்க, நீங்க கடலுக்கு போனீங்கன்னா ஒரு அலை வரும், பின்னாடி ஒரு அலை வரும், ஒரு அலை வரும். இது முடியாது. கலைமகள், அப்புறம் மலைமகள். இவ நம்ம பாக்குறது அலைமகள். இந்த அலை என்ன பண்ணாது? முடியாது. அது மாதிரிதான் மனம். மனம்னு ஒண்ணு இருந்தா சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கும், சபலப்பட்டு கொண்டே இருக்கும், உணர்ச்சி வசப்பட்டு கொண்டே இருக்கும். இதெல்லாம் மனத்தினுடைய இயல்பு. நீருன்னு இருந்தா அலை வரத்தான் செய்யும். ஆணலை பெண்ணலை என்ற மாதிரி இன்பமும் துன்பமும் அலை அலையா வந்துகிட்டு தான் இருக்கும். கவனிக்க பழகணும், நல்லா கவனிக்கணும். கையடங்கி காலடங்கி உட்கார்றான்னு சொன்னோம் இல்லையா? மண்ணுன்ற பூதத்தை தவத்துல உட்காந்துட்டீங்க, ரைட்டு. சின்முத்திரை போட்டு முதுகெலும்பு நேரா வச்சு புருவ நடுவுல உட்காந்துட்டீங்க. அப்போ மண்ணாலான சேவையை இப்ப செஞ்சுட்டீங்க. அதாவது மண்ணுன்ற பூதத்தை கொண்டாந்து ஒடுக்கிட்டீங்க. ஆனா அடுத்து மனத்தை என்ன பண்ணணும் ஐயா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மனத்தினுடைய இயல்பு என்னன்னா நீரு, அயனன், சயனன், அவன் நாராயணன், வேங்கடவன். அவனுடைய இயல்பு என்னன்னா இந்த உலகம் எல்லாம் என்னதுன்றான். சொத்து அவன் எந்துதான், பரப்பு என்னது, நான் தான் பணக்காரன்றான். செல்வம் எல்லாத்தையும் நான் தான் வச்சிருக்கிறேன். அலைமகளை நெஞ்சில வச்சிருக்கான் இல்லையா? அதனால அவர் பெரிய ஆள். அது
அவருக்கு வேலைன்னா சலனத்தை உண்டு பண்ணி எப்படியாவது உயிரை தான் பக்கம் வச்சிருக்குது, காப்பாத்துற வேலையை. அப்படிப்பட்ட அந்த மனத்தை என்ன பண்ணணும்னா, அந்த அலையா நம்மள வாழ விடாம, இறைவனோட ஒன்ற விடாம, சலனப்பட்டுக்கிட்டு சபலப்பட்டுக்கிட்டு எதையாவது சிந்திச்சுக்கிட்டு நம்மளை குழப்பப்படுத்தி கீழவே வச்சு சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கின்ற அந்த நீரை கொண்டாந்து ஒரு கட்டுத்தறியில நிறுத்துறீங்கல்ல, அதான் மனம் என்கிற பூதத்தை, நீராகிய அந்த பூதத்தை கொண்டு வந்து புருவ நடுவில் நிறுத்தினீங்கன்னா, மனசை கொண்டாந்து அங்க நிறுத்தினீங்கன்னா, அது ஒடுங்கி நின்றுடும். அப்போ உடம்பால நிறுத்துறது மண்ணுன்ற பூதம், மனதால் நிறுத்துவது என்பது நீரான பூதம், அதாவது அது திருமாலாகிய பூதம். அந்த பூதம் ஒடுங்கி அங்க நிற்கும். மனம் வெளியே வியாபிக்காம ஒரு இடத்துல நிற்கும். எங்க? புருவ நடுவுல. அப்ப இந்த பூதத்திலிருந்து நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க. முதல்ல உடம்பு ஒடுங்கிருச்சு, ரெண்டாவது மனமும் ஒடுங்கி நின்றுச்சு, மூணாவது ஒரு பூதம் இருக்கிறது. அது என்ன பூதம்? சொல்லுங்க யாராவது. உடம்பு ஒடுங்கி உட்காந்துட்டீங்க, ரெண்டாவது மனம் ஒடுங்கிறதுக்கு உட்காந்துட்டீங்க, மூணாவது ஒண்ணு ஒடுங்கணும். அது என்னது? யாராவது சொல்ல முடியுமா? காற்று. அவ்வளவுதான். அற்புதம், அற்புதம், அற்புதம். அந்த வாயு என்கிற பூதம் இப்ப உடம்ப சரி செஞ்சுட்டீங்க. காலையில எழுந்துட்டீங்க, எல்லாம் ஃப்ரெஷ் ஆயிட்டீங்க, எல்லாம் ரெடி. மண்ணுன்ற பூதத்தை உட்கார வச்சுட்டீங்க, ரெண்டாவது நீருன்ற பூதத்தை கொண்டாந்து சேர்த்துட்டீங்க, மூணாவது நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு பூதம் இருக்கிறது. அந்த பூதத்திற்கு வாயு என்கிற பூதம், அதான் காற்று, அதுக்கு பிராணன்னு பேரு. அந்த பிராணனை சரி செய்யணும். அப்ப பிராணனை சாப்பிடணும், பிராணனை பானம் பண்ணணும், பிராணனை குடிக்கணும், பிராணனை சாப்பிடணும். எப்படி சாப்பிடுறது? காலையில 3ல இருந்து 5:20க்குள்ள. அதுதான் 4:10க்கு வந்துருங்க, 4:10க்கு வந்துருங்க. ஆக்சிஜனுடைய அளவு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு வந்துருங்க. சுவாசம் பண்ணீங்கன்னா நீங்க நல்லா இருக்கலாம். இதான் செய்தி, இதுதான் அங்க இருக்கிற விஷயம். அப்ப இந்த பூதத்தை நம்ம என்ன பண்ணணும்? இதுவும் எப்படி அலையை கட்டுப்படுத்த முடியாதோ, எப்படி அதே மாதிரி வாயுவையும் கட்டுப்படுத்த முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, புருவ நடுவுல நிறுத்தின உடனே இதுவும் அடங்கும். முதல்ல உடம்பு ஒடுங்கணும்னா புருவ நடுவுல வந்து நின்னா ஒடுங்கிடும். பிறகு நீராகிய அந்த அலையும் புருவ நடுவுல வந்து ஒடுங்கிடும். பிறகு அந்த வாயுவாகிய பிராணனும் அங்க கொண்டு போய் நீங்க மனசை வேற எங்கேயும் செலுத்தாம கரெக்டா புருவ நடுவுல செலுத்துனீங்கன்னா பிராணனும் ஒடுங்கும். அப்படி பிராணனும் ஒடுங்குச்சுன்னா 4 பூதமும் இப்ப ஒடுங்கிச்சு. உடம்பு ஒடுங்கி, மனம் ஒடுங்கி, மூச்சு ஒடுங்கி நின்னுச்சுன்னா, அப்ப இதுக்கிடையில ஒரு பூதம் இருக்கு. உடம்புன்றது மண்ணுக்கு உண்டானது, மனம்ன்றது நீருக்கு உண்டானது, அடுத்து அக்னின்னு ஒண்ணு இருக்குது, அதை நம்ம விட்டுட்டோம். இந்த உயிர் எப்படி இருக்கு? அக்னியா இருக்கு, நெருப்பா இருக்கு. இதுக்கு பேரு குண்டலின்னு பேரு. இந்த சூட்டை கொண்டாந்து எங்க நிறுத்த போறோம்? அக்னியை கொண்டாந்து கரெக்டா புருவ நடுவுல நிறுத்த போறோம். ஆடாம அசையாம அங்க ஜோதி எரியுதான் நீங்க நினைக்கணும். இப்போ அக்னின்ற பூதம் புருவ நடுவுல வந்துருச்சா? அண்ணாமலையார், ருத்ரன் வந்தாச்சா? அப்போ உடம்பு ஒடுங்குச்சுன்னா மண்ணு ஒடுங்கிடுச்சுன்னு அர்த்தம், மனம் ஒடுங்கிடுச்சுன்னா நீர் ஒடுங்கிடுச்சுன்னு அர்த்தம். இந்த உயிர் வந்து நெருப்பாக்கிய உயிர் வந்து புருவ நடுவுல வந்து நின்றுச்சுன்னா நெருப்பு ஒடுங்கிடுச்சுன்னு அர்த்தம். அந்த நெருப்பையே ரட்சிக்கிற அந்த ஜோதியை எரியறதுக்கு ரட்சிக்கிற அந்த காற்றும் வந்து ஒடுங்கிடுச்சுன்னா வாயும் ஒடுங்கிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த 4ம் ஒடுங்கிடுச்சுன்னா எங்க போய் ஒடுங்குது? ஆகாயமாகிய புருவ நடுவுல போய் ஒடுங்குது, புருவ நடுவுல போய் ஒடுங்குது. இப்போ இந்த உடம்பு, மனசு, உயிர், பிறகு காற்று, பிறகு ஆகாயம், இதெல்லாம் கொண்டு போய் எங்க நிறுத்தணும்? எங்க நிறுத்தணும்? புருவ நடுவுல நிறுத்தணும். அப்ப புருவ நடுவுல நிறுத்தும் போது என்னென்ன பூதம் ஒடுங்குது? அடிப்படையாக இருக்கக்கூடிய உடம்பு ஒடுங்கி நிக்குது, மண்ணு ஒடுங்கி நிக்குது, மண்ணு ஒடுங்கி நிக்குது,
நீர் ஒடுங்கி நிக்குது, நெருப்பு ஒடுங்கி நிக்குது, வாயு ஒடுங்கி நிக்குது, ஆகாயத்துல போய் திளைக்குது. அதான் சதாசிவம். ஆடாம அசையாம நிறுத்துறோம். அதான் கைலாயம், அதான் மேருமலை. இமைக்காம பாக்குறது அதுக்கு இமயாமலை, இமயமலை. அப்ப யார் ஒருத்தர் அங்க தெளிச்சு நிக்கிறாங்களோ அவங்கதான் மடை ஒன்றினிட வாய்த்த வழியில். இதான் வழி. நமக்கு வாய்த்த வழி எது? இதான் வழி. நமக்கு வழிகாட்டி யாரு? சிவபெருமான். வழிபாடு எங்க செய்யணும்? புருவ நடுவத்தை பார்த்து. கேட்வே ஆஃப் இந்தியா மாதிரி நமக்கு இருக்கிற கைலாயத்துக்கு கேட்வே ஆஃப் கைலாயம் எது? கேட்வே ஆஃப் கைலாயம் எது? இதான் புருவ நடு தான். அப்ப சதாசிவத்தை பார்க்கறதுக்கு இத்தனை பூதங்களும் கொண்டு போய் எங்க நிறுத்தணும்? கரெக்டா புருவ நடுவில் நிறுத்தணும். எவ்வளவு அழகா சொல்றாங்க பாரு. புடை ஒன்றி நின்றிடும் பூதப்பிரானை மடை ஒன்றி நின்றிட வாய்த்த வழியில். அந்த வாய்த்த வழி எதுன்னா புருவ நடு. எல்லாம் ஒடுங்கிடுச்சு. உடம்பு ஒடுங்கி, மனம் ஒடுங்கி, உயிர் ஒடுங்கி, பிராணனும் ஒடுங்கி, கடைசியில வாயுவா அந்த ஆகாயமாக இருக்கக்கூடிய புருவ நடுவுல அங்க சதாசிவமாக இருக்கக்கூடிய இறைவன். அதான் சடை ஒன்றி நின்ற அச்சங்கரநாதன். அப்படி சங்கரநாதனாக சதாசிவனாக புருவ நடுவில் இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல மனோன்மணியுடனாகிய சதாசிவம் ஆகாயநாதனாக இருக்கு சிதம்பரம். அங்கதான் போய் என்ன பண்ணுது? இது எல்லாம் போய் ஒடுங்குது. இது எல்லாம் போய் ஒடுங்குது. இந்த பூதங்கள் எல்லாம் போய் ஒடுங்குது. அப்போ பிராக்டிக்கலா யதார்த்த உலகத்துல இந்த பூதங்களை நான் ஒடுக்கிட்டேன், இந்த பூதங்கள்லாம் என்னன்னு பயந்துடக்கூடாது. இந்த வெளியில இருக்கிற பூதங்கள் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள எங்கெங்க இருக்குதுன்ற ஒரு விலாவரியான ரிப்போர்ட்டை நம்ம பார்த்துட்டோம். எம்பிபிஎஸ் படிக்கிற மாதிரி இப்ப நம்ம கூறு போடுறோம். இந்த பூதங்களை கரெக்டா எப்படி சரியா, மண்ணுன்ற பூதம்னா உடம்பு, நீருன்ற பூதம்னா மனசு, உயிரின்ற பூதம், நெருப்புன்ற பூதம்னா உயிர், பிராணன்ற மூச்சுன்ற பூதம்னா காற்று, காற்றுன்ற பூதத்துக்கு மேல இருக்கிறது ஆகாயம், ஆகாயன்ற பூதம்னா நம்முடைய புருவ நடு, நம்முடைய கபாலம். அவ்வளவுதான். கைலாயம் மேருமலை நம்முடைய கபாலம், திருப்பரங்குன்றம் நம்முடைய திருப்பரங்குன்றம், திரு உரைகின்ற பரங்குன்றம் எது? நம்முடைய தலை. அதான் திருப்பரங்குன்றம். திரு தனியாக நின்ற இடம், தனிந்து நின்ற இடம் புருவ நடு. திரு அண்ணாமலை, அண்ணாந்து பார்த்தா மலை தெரியும், அதான் அண்ணாமலை புருவ நடு. இப்படி எத்தனை மலை எடுத்தாலும் வேங்கடம், திரு வேங்கடம் அப்படின்னா 7வது மலை நம்முடைய சகசிராரம். இப்படி பிரிச்சுக்கிட்டே போலாம். இது எல்லாம் நம்ம உடம்பு தான். அப்படிப்பட்ட பூதநாதன் பிராணநாதனாக பூத பிராணன், அந்த இத்தனை பூதங்களையும் கொண்டு போய் மடை வாயில நிறுத்த. மடை வாயில்னா வழியில. எந்த வழியில? வாய்த்த மடையொன்றி. மடையை கீழே திறந்து விட்டுறக்கூடாது. திறந்து விட்டுனா கீழே போயிடும், வேஸ்டா போயிடும். நிலையில்லாத பொருளை நோக்கி ஓடி போயிடும் இந்த பூதங்கள்லாம். அப்ப நிலையான பொருள்ல போய் நிறுத்தணும். நிலையான பொருள் எது? ஆகாயம். அதான் சதாசிவம். அப்போ அந்த சதாசிவத்துல கொண்டு போய் எங்கிருந்து வந்ததோ அங்கேயே கொண்டு போய் நிறுத்த போறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம தலைகீழ போயிருக்கிறோம். ஆகாயத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து நீர், நீரிலிருந்து உடம்பு, அதான் மண்ணு. இப்படி அங்கிருந்து இறங்கி வந்த நம்ம இப்ப திருப்பியும் தவம் பண்ணும்போது என்ன பண்றோம்? அப்படியே தலைகீழ போறோம். மண்ணுல இருந்து நீர், நீர்ல இருந்து நெருப்பு, நெருப்புல இருந்து வாயு, வாயுவில இருந்து ஆகாயம் போய் நிக்கிறோம். அப்ப கடைசியில யாருக்கிட்ட முடிக்கிறோம்? சிதம்பரத்துல போய் முடிக்கிறோம், சதாசிவத்துல கொண்டு போய் முடிக்கிறோம். அப்படி புறத்து போகாம ஒன்றி உணர்வு ரீதியா எங்கிருந்து வந்தோமோ அங்க கொண்டு போய் நிறுத்துறதுக்கு தான் பக்தி தேவைப்படுது. மூட பக்தி தேவையில்லை, பக்தி வேணும், குருநாதர் வேணும். அப்ப குருநாதருடைய அருள் இல்லாம உங்களுக்கு இத்தனை பூதங்களையும் கடக்கக்கூடிய அறிவு உங்களுக்கு வராது. இப்ப இப்படி சுட்டி காமிக்கணும். இந்த உடம்பு மண்ணாலானது, இந்த மனம் நீராலானது, இந்த உயிர் நெருப்பாலானது, இந்த மூக்கு காத்து அந்த மூச்சுல சுவாசிக்கிறோமே, அந்த மூச்சு
பிராணனானது, பிராணன் அது காற்றால் ஆனது. இந்த காற்று ஆகாயத்திலிருந்து வருகிறது, ஆகாயத்தால் ஆனது. இந்த ஆகாயம் புருவ நடுவில் இருக்கிறது. இப்படின்னு விளக்குனா மட்டும்தான் புரியும். இல்லன்னா பஞ்சபூதம், பஞ்சபூதம், பஞ்சபூதம் சொல்லினே இருப்பீங்க. எங்கேயோ வெளியே இருக்குது, வெளியே இருக்குது. சத்தியமா வெளியில இருக்கு. அது புறத்தே இருக்கு. நம்ம அகத்தே எப்படி இருக்குன்ற அறிவு இன்னைக்கு உங்களுக்கு வந்திருக்கும். இதுதான் தெளிவு. அதுதான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் ஒரு குரு ஒரு சிந்தித்தல் தானே. அப்ப அந்த வெளிச்சத்தை கொண்டாந்து நம்முடைய அறியாமை நீக்கிறார் இல்லையா? அப்படி அந்த மடை ஒன்றி நின்றிட வாய்த்த வழியில் 2வது வரியில என்ன சொல்றாங்க? அந்த வாய்த்த வழியில யார் ஒருத்தர் சடை ஒன்றி நின்ற அச்சங்கரநாதனை பார்க்கின்றார்களோ, அங்க விடை ஒன்றில் ஏறி வீற்றிருந்தானே. அப்படின்னா, இந்த மொத்தமும் கொண்டு போய் அங்க நிக்கும்போது, இந்த 4 பூதமும் என்னவா மாறிடுதாம்? நந்தியா மாறிடுது. என்னவா மாறுது? யார் ஒருத்தர் இந்த 4த்தையும் கொண்டு போய் அங்க நிறுத்துறாங்களோ, அது என்னவா மாறும்? நந்தியா மாறும். அப்பனை நந்தியை ஆரா அமுதனை ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை எப்பரி சாயனும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசனருள் பெறலாமே. புராணனை கொண்டு போய் எங்க ஏத்தணும்? குரு நடுவுல ஏத்தனம்னா அப்பரிசு யாருடைய அருளை பெறலாம்? சிவபெருமானுடைய அருளை பெறலாம். அப்ப சடையொன்றி நின்ற சங்கரநாதன், சங்கரநாதன்னா சதாசிவன் நாதன் இருக்கக்கூடிய ஆகாயத்துல குரு நடுவுல போய் நிற்கும் போது நம்ம விடையொன்றில் ஏறி வீற்றிருந்தானே. அப்படி பார்க்கும்போது எதுல ஏறி நிக்கிறான்? 4 பூதத்தினுடைய கலவு தான் நந்தியம் பெருமான். கடைசியில் ஆகாயமாவும் நின்னுறாரு. அவனுக்கு அதிகார நந்தின்னு பேர் சேர்க்கிற சாமி. சாமி ஏறி உட்கார்றாருல்ல, அம்மையப்புறா ஏறி தானே உட்கார்றாங்க பிரதோஷ காலத்துல பார்த்திருப்பீங்களா? அப்ப அந்த விடைன்னு சொல்லிடுறோம், தர்ம விடைன்னு சொல்றோம். ஏன் தர்ம நந்தின்னு சொல்றோம்? அதை அறம் இருந்தா தான் தவம் கை கூடும். ஒழுக்கம் இல்லாததும் தவத்துக்கு வர முடியாது. ஒரு ஒழுக்கம் இல்லாம என் கை அடங்கி ஆள் அடங்கி உட்காருவானா? நான் கேட்கிறேன். மண்ணுன்ற போதம் ஒடுங்குமா? அடிப்படையில் ஒழுக்கம் இல்லாதவன் கை அடங்கி கால் அடங்கி உட்காருவானா? நான் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. அப்ப முதல்ல அடிப்படையா இருக்கிற மண்ணுன்ற பூதமே அவனுக்கு சரிப்பட்டு வரல. அப்புறம் எப்படி மண்ணுன்ற போதம் ஒடுங்கும்? அப்போ அடிப்படையில ஒழுக்கம் சாமியோட நெருக்கி வந்து சமய தீட்சை, சிவ தீட்சை, விசேட தீட்சை, அப்புறம் நிர்வாண தீட்சை முறையா யார் ஒருத்தர் இப்படி அந்த ஏகாந்த நிலையை அடையறதுக்கு குருநாதருடைய அருளால தீட்சை எல்லாம் வாங்கி முறையா, அதான் இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி எல்லாம் சொன்ன இல்லையா? அது போல சரியை, கிரியை, யோகம், ஞானம் இதுல வாய்க்கும். இதை கொண்டு போய் சேர்க்கிறோம் நம்ம. அப்போ உடம்பு ஒடுங்கணும்னா முதல்ல டிசிப்ளின் வேணும். ஒரு டிசிப்ளின் இருக்கணும். பீடி, சிகரெட், அபினு, பாக்கு, புயல, தண்ணி, கஞ்சா, அபினு, பாக்கு, மச்ச மாமிசம், பஞ்சமாவம் பாத்தங்க செய்வேன். நான் எப்படி வேணாலும் இருப்பேன். ஆனா நான் ஆண்டவனை கும்பிடுவேன்னு சொன்னா நான் என்ன அர்த்தம்? சொல்லி பார்க்கலாம். எப்படி வேணாலும் இருப்பேன், திருப்பி நான் பூஜை பண்ணிக்குவேன். எப்படி வேணாலும் இருப்பேன், திருப்பி பூஜை பண்ணா என்ன அர்த்தம்? சொல்லி பார்க்கலாம். ஒரு அண்டா பால்ல நீ சிவனடியார் தான், இல்லைன்னு சொல்லல. நல்லா தான் விபூதி பூசிங்கிற, நல்லா தான் ருத்ராட்சம் போட்டிருக்கிற, நல்லா தான் 5 எழுத்து சொல்ற, நல்லா பாக்குறவங்க வீட்டுல நல்லா வாய்க்கு திருவடி வணங்கிற சாமின்னு எல்லாம் கரெக்டா தான் சொல்ற. ஒரு அண்டா பால்ல அப்புறம் கடைசியில போய் ஒரு விஷத்தை ஊத்திடுறிய. ஒழுங்கம் கெட்ட வேலை செய்யும் போது என்ன ஆகுது? அப்ப இத்தனை வேடம் போட்டு பிரயோஜனம் இல்லையே. அப்ப சாமியோட வேடம் போட்டு பிரயோஜனம் இல்லையே. அப்ப திருநீர் பூசணத்துக்கு அர்த்தம் இல்லாம போச்சு. அப்போ ஒழுக்கம் இல்லாதவன் என்ன பண்ண முடியாது? தவத்துக்கு வரமாட்டான். அவனை தவத்துல உட்காரவே விடாது. முதல்ல அந்த கையை அடங்காது, கால அடங்காது. அவன்லாம் தவத்துக்கே வர முடியாது. ஏன்னா அடிப்படையில அந்த ஒழுக்கம் சீர்கெட்டு போனதுனால அவனுடைய மனசாட்சி அவனை கொல்லும். தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அவன் வர முடியாது, தவத்துக்கு வர முடியாது. காரணம் என்னன்னா அனுமதிக்கவே மாட்டாங்க. இதான் தப்பு பண்ணிட்டல்ல. ஒன்னும் பிராய்ச்சித்தம் சாமி கிட்ட மன்னிப்பு கேட்கல, குற்றமே. அப்படி கேட்டேன். அப்போ திருப்பி திருப்பி மன்னிப்பாருன்னா நீ திருப்பி திருப்பி செஞ்சுன்னு இருப்பியா இந்த வேடத்தை போட்டுக்கிட்டு? அப்போ உனக்கு எதாச்சும் அதிகாரம் யார் கொடுத்து? அப்ப தப்பு பண்ண அடியார் கூட்டத்துல எப்படி உன்னை சேர்ப்பாங்க?
அப்ப என்ன வேணாலும் பண்ணுவேன், திருப்பி வந்து அடியார் கூட்டத்துல இணைஞ்சுக்குவேன். அவனுக்கு திருப்பி அவனுக்கு அந்த அடியார் பதம் கிடைச்சிடுமா? இல்ல. சாமி பார்த்துன்னு தானே இருக்கிறாரு. அப்ப இந்த செயல் செஞ்சா வேடத்துக்கு அசிங்கம். இந்த செயல் செய்யக்கூடாது, வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? அப்படி வேலைக்கு ஒரு முறை ஒரு தவறு செய்யலாம். தவறு செய்த மணி அப்ப தவறி போகும்போது அதை சுட்டி காமிக்கிறோம். சுட்டி காமிச்ச பிறகு என்ன பண்ணிடணும்? திருந்தணும். திருந்தாதவங்க உள்ள இருக்கக்கூடாது. திருந்தாதவங்க உள்ள இருக்கக்கூடாது. ஒரு தவத்துக்கு வராதவங்க. அப்ப தவத்துக்கு வரணும்னா அடிப்படையில ஒழுக்கம் இருக்கணும். அப்ப மண்ணுன்ற பூதம் ஒடுங்கணும். ஐயோ அப்போ ஒழுக்கம் இல்லாத மண்ணுன்ற பூதம் ஒடுங்காது. அதுக்கப்புறம் மனம் எப்படி ஒடுங்கும்? சுடுகாடுதான். என்னதான் வேடம் போட்டு இருந்தாலும் ஒழுக்கம் இல்லாதவன் என்ன வேடம் போட்டு என்ன பிரயோஜனம்? ஒழுக்கம் இல்லாத என்ன வேடம் போட்டு என்ன பிரயோஜனம்? அதனாலதான் மண்ணுன்ற போது அவனுக்கு ஒடுங்கல. அவனுக்கு தவம் சரிப்பட்டு வரல. அப்புறம் எப்படி மண்ணுன்ற போதும் ஒடுங்கும்? அதுக்கப்புறம் எப்படி அக்னின்ற போது உயிர்ன்ற போதும் ஒடுங்கும்? அப்ப அடிப்படையே சரியில்லாதவங்க, அதுதான் அடிப்படையில ஒழுக்கம் இல்லாதவங்கள நாம வந்து உபதேசமே கொடுக்கக்கூடாது. அதனாலதான் உபதேசம் பார்த்து கொடுக்கணும். பாத்திரம் இல்லை. எல்லாமே என்ன பண்றாங்க? திருட்டு பசங்க. யாருக்கு உபதேசம் கொடுக்கிறோம், யாருக்கு கொடுக்கிறோம், இவன் காப்பாத்துவானா, சத்தியத்தை காப்பாத்துவானான்னு பாக்குறதே கிடையாது. பாக்குறதே கிடையாது. இந்த பாத்திரம் இது உண்மையிலேயே இவன் ஒழுக்கம் இல்லவனா, இவன் தேத்துவானா, இவன் சத்தியத்தை கடைபிடிப்பானா, இவனுக்கு உபதேசம் கொடுக்கலாமா வேணாவா, இது நம்ம பேரை காப்பாத்துமா காப்பாத்தாதா, இது ஒழுக்கத்துல நிக்குமா நிக்காதா, இது சைவ நெறிக்கு கலங்கத்தை உண்டாக்குமா உண்டாக்காதா, அப்ப உபதேசம் கொடுத்தா இது தாக்கு பிடிக்குமா, இது நம்மளை காப்பாத்துமா, இல்ல இது போய் தான் புத்தியை காமிச்சிருமா, இது கூட பழகலாமா வேணாம், அப்படிதான் பார்க்கணும். நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறேன். நான் கூட நிறைய தப்பு பண்ணிட்டேன். அன்பால ஏமாந்து என்ன பண்ணிட்டேன், நிறைய சத்தியத்தை என்ன பண்ணிருக்கேன், விரைச்சிருக்கேன். அது ரொம்ப ஆபத்தான இடத்துல பாறாங்கல் எல்லாம் கூட என்ன பண்ணிருக்கேன், நல்ல ஏறு ஓட்டி மண்ணில் போட வேண்டிய விதையெல்லாம் பாறாங்கல்ல போட்டு நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கேன். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். உபதேசம் யாருக்கு பண்ணணும்? சத்தியத்துல கட்டுப்பட்டு ஒழுக்கத்துல இருக்கிறவனுக்கு தான் உபதேசம் கொடுக்கணும். அவன் இருப்பானா, காப்பாத்துவானா, அப்பாவுடைய நெறியை காப்பாத்துவானான்னு பார்த்தா அவனுக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். வேடதாரி. அப்ப அந்த வேடத்துக்கே கலங்க உண்டாக்கினே இருக்கிறான்னா அவனை எப்படி நம்ம கூட்டத்துல வச்சிருக்க முடியும்? அப்ப அடிப்படையில் அந்த மண்ணுன்ற போதுமே அவனுக்கு ஒடுங்காது. அவ்வளவுதான். என்ன வேடம் போட்டுக்கிறதால எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க. வாங்கய்யா, திருவடி வணங்கிற சாமி, நல்லா இருக்கீங்களா? ஆமா ஆமா. வேடம் உன்னை காப்பாத்துது. வேடம் உன்னை காப்பாத்துது. கட்டிட்டு போயா நீ ரோட்ல, தெருவில் இருக்கிற பஜார்ல நிஜார் இல்லாம இருக்கிற உயிர் கூட உன்னை மதிக்காது. அதாவது பஜார்ல நிஜார் இல்லாம இருக்கிற உயிர் கூட உன்னை மதிக்காது. ருத்ராட்சம் கட்டிட்டு திருநீர் எல்லாம் போய் பாரு. யாருக்கு மரியாதை? என் அப்பனுடைய சொத்து அது. உன்னை உன் கற்பை காப்பாத்தது. புடவை கட்டின்னு போறல்ல, அப்ப உன்னை ஒரு ஆளா அந்த வசீகரத்தை என்ன பண்ணுது? அந்த இச்சையை மாத்தி கொடுக்குது. ஒரே ஒரு ருத்ராட்சம் உன்னை மாத்திருது. சாமியோட கருணை இல்ல அது. சாமியோட கருணை தானே அது. போன உடனே உன்னை வணங்க சொல்றான், வணக்கம் வைக்கிறாங்கல்ல. ருத்ராட்ச கழுத்தை பார்த்த உடனே யாருக்கு வணக்கம் வைக்கிறாங்க கேக்குறேன். நமக்கா? சின்னம், சாமியோட சின்னம், திருநீரு, ருத்ராட்சம். அப்போ இது அடிப்படையில நம்மளை காப்பாத்துதா இல்லையா? பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்குது, ஆண்களுக்கு ஒரு ஒழுக்கத்தில் இருக்க வைக்குது. அவங்கதான் நெறி நின்றவர்கள். அவங்கதான் நெறி நின்றவர்கள். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அச்சோவே. எங்க அப்பா எனக்கு கொடுத்த மாதிரி யார் யார் கொடுப்பாங்க? வேற யாரும் பெற முடியாது. இந்த பூர்வ நடுவு யார் எனக்கு தருவாங்க?
இந்த பொருளோட எனக்கு வேற யாரும் சொல்றேன், அத்தனை எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே. வேற யாரும் பெறலையே, நான் பெற்றுட்டேனே. சித்தமலம் அறிவித்து ஒடுங்கிடுச்சு, அங்க போய் கொண்டாடுறாரு. கொண்டாடுறாரு மாணிக்க வாசகர். முக்தி நெறி, பக்தி நெறி, சித்தமலம் அறிவித்து அத்தன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சு. யாரும் பெறாத அறிவு நான் பெற்றேன்றார் மாணிக்கவாசகர். அதெல்லாம் நீங்கெல்லாம் பாக்கியசாலிகள். குரு நடுவில் நிக்கிற நீங்கெல்லாம் சாதாரண ஆளும் கிடையாது. அப்படி நின்னோம்னா விடை மேல இருக்கிற இறைவனுக்கு அதான் 4 பூதமும் 5 பூதமும் ஒடுங்கி மொத்தமா நின்னா அதுக்கு அதிகார நந்தின்னு பேரு. அந்த அதிகார நந்தி தான் எம்பெருமான சுமக்குது. அதான் கைலாயம். அப்ப கையில் இருக்குது கைலாயம். யார் கையில் இருக்குது? அவங்க கையில் இருக்குது கைலாயம். அப்ப குருநாதருடைய அறிவு வந்து குருநாதர் வந்து சுட்டி காமிச்சாதான், ஒரு கண்ணாடி மாதிரி வந்து உங்களுக்கு தொட்டு காமிச்சாதான் இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு விளங்கும். இல்லைன்னா விளங்காது. ஒருபோதும் விளங்காது. இல்லைன்னா விளங்காது. அப்ப நமக்கு வந்து குரு அருள் வேணும். குருவை கையை பிடிச்சுக்கணும். குரு கிட்ட உபதேசம் வாங்கிட்டு குருவுக்கே தண்ணி காட்டக்கூடாது. அவங்களாம் குரு துரோகி. குரு துரோகிக்கு நிம்மதி கிடைக்குமா? பூதங்களை சொல்லி, வாழ்க்கைன்னா என்னன்னு சொல்லி, பூதங்கள்னா என்னன்னு சொல்லி, மனம் உடம்புன்னா என்ன, மனம்னா என்ன, உயிர்னா என்ன, காற்றுன்னா என்ன, ஆகாயம்னா என்ன, வாழ்க்கைன்னா என்ன, நல்லதுன்னா என்ன, கெட்டதுன்னா என்ன, இருட்டுன்னா என்ன, வெளிச்சம்னா என்ன, உலகம்னா என்ன, மனம்னா என்ன, காரியம்னா என்ன, காரணம்னா என்ன, கல்வின்னா என்ன, செல்வம்னா என்ன, எது உண்மையான செல்வம், எது பொய்யான செல்வம், எது உண்மையான கல்வி, எது பொய்யான கல்வி, இப்படி எல்லாத்தையும் உனக்கு சுட்டி காமிச்சு கொண்டாந்து உன்னை காப்பாத்தி விட்டவனுக்கே நீ ஆப்பு வச்சுன்னா என்ன பண்ணுவ? அப்ப குரு துரோகம். அப்ப குரு துரோகிக்கு குரு சிவபெருமான் மன்னிச்சிருவாரு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சத்தியமா சொல்றேன், குருநாதருடைய வயிறு எரிஞ்சதுன்னா நீங்க ஊரே போய் சேர மாட்டீங்க. குருநாதருடைய வயிறு எரிஞ்சதுன்னா நீங்க ஊரே போய் சேர மாட்டீங்க. இந்த பொய்யூர்லயே மீண்டும் மீண்டும் பிறந்து சாவீங்க. அதுதான் குரு சாபம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு. சிவபெருமான் மன்னித்து விடுவார். ஆனா குருநாதர் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். அந்த ஏன்னா உங்களுடைய அறியாமை நீக்கி கொண்டு மாதிரி கொண்டாந்து அழகா மேல எடுத்து வந்து உங்களை ஒரு ஏணி போல கொண்டாந்து சேர்க்கிறாரு ஞானத்துல. அப்படி ஏணி மாதிரி இருக்கிற குருநாதருக்கு நீங்க துரோகம் பண்ணீங்கன்னா உங்களை சதாசிவமே மன்னிக்காது. குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லைன்னா அடிக்கடி சொல்றதுக்கான காரணம் அதுதான். அப்போ குரு துரோகி திருவருளை பெற முடியாது. யார் குரு துரோகி? எந்த ஆசானிடமிருந்து உண்மையை கற்றுக்கொள்ளுகிறோமோ, எந்த ஆசானை பணிந்து உண்மையை தெரிந்து கொள்ளுகிறோமோ, எந்த ஆசான் காரியத்திலிருந்தும் காரணத்திலிருந்தும் இந்த மயக்கத்திலிருந்தும் மீண்டு உன்னை புருவ நடுவில் சேர்த்தாரோ அந்த ஆசானுக்கு ஆப்பு வச்சீங்கன்னா உனக்கு அங்க மேல திருவருளே கிட்டாது. இவருடைய மனசை நோக்கடிச்சுட்டு நீ எதை பெற முடியும்? நான் கேட்கிறேன். குருவுடைய மனசை நோக்கடிச்சுட்டு நீ எந்த இறைவனுடைய அருளை பெற போற? நான் கேட்கிறேன். சத்தியமா உனக்கு எதுவுமே கிடைக்காது. எழுதி வச்சுங்க. உங்களுக்கு வாழ்க்கையை சொல்லி கொடுத்து திருவடியை கொண்டு வந்து சேர்த்து உங்களை மேலான பதத்துக்கு கொண்டு வந்த குருநாதருடைய மனத்தை நீங்க நோக்கடிச்சீங்கன்னா சத்தியமா நீ எந்த ஊருக்குமே போக முடியாது. அப்படியே முச்சந்தில நிக்கணும். அவ்வளவுதான். அவர் வைத்தறிச்சல் ஒண்ணுமே அவ்வளவுதான். குரு சாபம்னு பேரு. நோகக்கூடாது. வாழ்க்கைய நேரத்தை செலவு பண்ணி தன்னுடைய பிராணனை செலவு பண்ணி கண்டுபிடிச்சு சாமியோட திருவடியை அடைஞ்சு உயிர்களுக்கு உபாயத்தை தேடி கொடுக்கிற அப்படிப்பட்ட உத்தமர்களுடைய மனசை மட்டும் என்ன பண்ணக்கூடாது? நோகடிக்க கூடாது. அப்படி நோகடிச்சுன்னா நீ நல்ல கதியை அடைய மாட்ட. அவ்வளவுதான். அவர் எப்படி நொந்து போய் நிக்கிறாரோ அதே மாதிரி அத்தனை வாட்டத்தை நீ எத்தனை பிறகு எடுப்புன்னு தெரியாது. சீந்தலாடணும் பூமியில. சீந்தலாடணும் பூமியில.
அதனால இறைவன் மன்னிப்பான். ஆனா குருநாதர் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாரு? வச்சு செஞ்சிருவாரு. வச்சு செஞ்சிருவாரு. அதனால அவருடைய மனசு மட்டும் நோகடிக்க கூடாது. நமக்கு வாழ்க்கையை போதிச்சவங்க, நமக்கு உண்மைய சொல்லிக் குடுத்தவங்க, ஒரு கணம் கூட அவங்கள என்ன பண்ணக்கூடாது? ஒரு கணம் கூட அவங்கள நோகடிக்க கூடாது. ஒரு கணம் கூட நோகடிக்க கூடாது. ஒரு கணம் கூட அப்படிப்பட்ட குருநாதர் நமக்கு கடவுள். அவர்தான் வாழுகின்ற சிவம். அவர்தான் வாழுகின்ற சிவம். அப்போ குரு துரோகி ஒருபோதும் திருவருளுக்கு பாத்திரமாவதில்லை. குருவை புறந்தள்ளியவன், குருவுக்கு துரோகம் செய்தவன், குருவுக்கு வஞ்சகம் செய்தவன், பொய் சீடனாக வந்து வேடம் போட்டவன், நடிப்பவர்கள், இவங்கெல்லாம் சத்தியமா குரு சாபத்துக்கு ஆளாவாங்க. குரு சாபம் சும்மா விடாது. நீ எந்த கோயில் போனாலும் உனக்கு விடிவு காலம் வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஏன்னா யாருக்கு துரோகம் பண்ணிருக்க? நீ குருவுக்கே துரோகம் பண்ணிருக்க. குரு துரோகி ஒருபோதும் எந்த கோயிலுக்கு போனாலும் அவனுக்கு விடிவு காலம் வராது. சாபம். குரு சாபம் இருந்ததுன்னா உனக்கு எந்த விமோசனமும் கிடைக்காது. நிம்மதியே கிடைக்காது. முதல்ல நொந்து 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 நூலாவ. நீயா எங்கேயோ நம்ம ஆசான எங்கேயோ நம்ம நோக்கடிச்சிருக்க. அதை நான் நினைச்சு பார்க்கணும். நினைச்சு பார்க்கணும். ஏறி வந்த ஏணி என்ன பண்ணக்கூடாது? காலால உதைக்க கூடாது. உன்னை படிப்படியா படிப்படியா சுமந்து கொண்டு வந்து ஒவ்வொரு நிலையில உனக்கு அறிவு இந்த உலகத்தை உணர்த்தி கையை பிடிச்சு குழந்தை மாதிரி கொண்டு வந்து விட்டா அந்த ஏணியே காலால வச்சுன்னா என்ன சொல்லு பார்க்கலாம். அதான் குரு துரோகம். அப்ப குரு சாபம் திருவருளை கூட்டாது, நரகத்தில் விடும். திருச்சிற்றம்பலம். திருவள்ளுவர் கருணையினாலே இதுகாரும் பொறுமையாக கேட்ட அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை பாடி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். உடை ஒன்றி நின்றிடும் பூதப்பிரானை மடை ஒன்றி நின்றிட வாய்த்த வழியில் சடையொன்றி நின்ற சங்கரநாதன் விடையொன்றில் ஏனியே வீற்றிருந்தானே. பாடல் நமக்கு புடை மடை சடை விடைன்னு பூதங்களை பற்றி சொல்லி, இந்த பூதங்கள் நம்ம உடலில் எப்படி இருக்கிறது, எந்தெந்த பாகங்கள் இருக்கிறது என்று சொல்லி திருவருள் கருணையினாலே இந்த பூதங்களை ஒன்றி எங்கே நாம் அந்த விடை ஏறிய இறைவனை எப்படி தரிசிக்க வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான ஒரு செய்தியை இன்றைக்கு நாம் பார்த்தோம். குரு சாபம் ஒருபோதும் திருவருளை கூட்டுவிக்காது என்கிற செய்தியும் பார்த்துவிட்டு இன்றைக்கு நாம் அழகாக நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் ஆகிய குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே கண்ணின் நல்ல அக்துரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆதிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்கூடம் வாழ்க, செவ்வியல் ஏறிய மஞ்சள் வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் வங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்தும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சி அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும்
நமச்சிவாயவே நான் அறிவிச்சே, நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சியும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.